ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து எவ்வளோ டீட்டெயில் பண்ணால் அந்த பெயிண்டிங் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது பிரிண்ட்டாக இல்லை பெயிண்டிங்காக சொல்கிற அளவுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெயிண்டிங் நான் பண்ணி ஒரு 2-3 நாள்லேயே என்கிட்ட கிளாஸ்க்கு வந்த கிளைண்ட்லாம் என்கிட்ட கேட்டாங்க, இது சார் இது பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பெயிண்டிங்கில் எதுவும் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், இல்லை மேம் இது நான் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கேன் சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து தடை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், கை வைக்காங்க மேம் இன்னும் காயில கலரு அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்போ அவங்க பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம் சார் பெயிண்டிங். அப்போ ஏன்னா பிரஷ்க ஸ்ட்ரோக்லேருந்து அதில் லைட்டாக தெரிஞ்சிருக்கேன். சார் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ அந்த இதுலேருந்து ஒரு 2 அட்மிஷனும் போட்டு போயிட்டாங்க அவங்களோட பிள்ளைங்களும். ஸோ ஃபைனலில் என்னென்னா, இந்த பெயிண்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப டீப்பாக இது கொண்டு போனேன் இந்த ஒர்க்கை. எதுனாலனா இது வந்து ஆயில் கலரில் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக ஆயில் கலரில் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த ஆயிலுக்கு வந்து எஃபோர்ட் என்றைக்குமே நேச்சுரலாக இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கலர் மட்டுமே ஒரு டல்லாகாமல் அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ஆயில் கலர் மட்டும். அதே ஆயில் கலரில் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 4 to 5 days கிட்ட ஆகும். எதுனால அவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கலரில், ஏன்னா ஆயில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கூட கொடுக்கும்போது அந்த ஆயில் இருக்குல்ல லாஸ்ட்டில் அந்த ஆயில் காயதுக்கே 10-20 நாள் கிட்ட ஆயிரும். அந்த ஆயில் காயதுக்குள்ளே அந்த பெயிண்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மர்ச் பண்ணி அந்த ஒரு ஸ்டெப் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம 2வது ஸ்டெப்பு நம்ம கலர் கொடுக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா வச்சிங்கன்னா அந்த ஆயிலோட ஆயிலாக மர்ஜ் ஆகி கலர் வந்து அதுலேருந்து கரெக்டாக அந்த பேட்ச் வந்து உட்காராது. ஸோ அதனால தான் ஆயில் கலர்லேருந்து நமக்கு இவ்வளோ டைம் ஆகுது. பட் ஆயில் கலர்லேருந்து பண்ண வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ் கொடுக்கும். வேறு பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா ப்ரஷ்க்கு வந்து எங்கேயுமே ரேக் ஆகாது என்றைக்குமே. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பெயிண்டிங். ப்ளஸ் என்னென்னா, இந்த பெயிண்டிங் வந்து நான் வந்து வித்தவுட் ஃப்ரேமுக்கே எனக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்குன்னா, நான் ஃப்ரேம்லாம் போட்டு ஸோ வாரிங் ஃபீஸ்லாம் கொடுத்தேன்னா சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங் இருக்க போகுது. ஸோ இது வந்து நான் என்னோடய வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். இது ஸோ 53 hours கிட்ட எனக்கு இதுக்கு நான் டைம் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணது ஃபுல்லாமே ஒரே ப்ரஷ்ல தான் பண்ணேன். 30 ப்ரஷ் தான் நான் ஃபுல்லாமே டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்தேன். ஸோ அதனால தான் அந்த பெயிண்டிங் இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. வேறு உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு இந்த பெயிண்டிங் கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு செட்டிங் உண்டு. அதில் வந்து இதுதான் நான் டைம்லெஸில் போடுறதுனால அதில் வந்து உங்களுக்கு ஸ்லோ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உண்டு. அதை நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் டு எண்டு பண்ணுறேன்ட்டு அது நீங்கள் அது நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் அதுமாரி பண்ணிங்கன்னா சேம் இதேமாரி பண்ணலாம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் பொறுமை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் பாட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு உங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா இந்த பெயிண்டிங் கற்றுக்கணுன்றதுனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். வேறு ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துறாங்க. வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு முடிஞ்சளவுக்கு நீங்கள் இதே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. ஓகே வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே பாய்.